ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழமும் ப்ரெட்டு வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைப்பழம் பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வச்சு செய்யும் போது நமக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மசிச்சாவே போதும். இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க 3 ப்ரெட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழ கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுகளை சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்ற போகிறேன். நல்லா சூடான பால் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க 1/2 கப் பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க 1/2 கப் பாலையும் நான் ஊற்றிக்கிறேன். இந்த அல்வாவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். பாலில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வாழைப்பழம் ப்ரெட் 2லேயுமே ஸ்வீட் இருக்கும், அதனால் ஸ்வீட் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லாவே குக் ஆயிரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ப்ரெட் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம ஊற்றின 1 ஸ்பூன் நெய்யும் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும். இப்போ நல்லா குக் ஆகி உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் இது மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பிளேட்டில் மாற்றினீங்க அப்படின்னா ஒட்டாமல் இது மாதிரி நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வித்தியாசமான வாழைப்பழ பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு.